ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கீரை தொக்கு தான். இந்த கீரை தொக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே எனக்கு நல்ல ஒரு சைடிஷாக இது இருக்கும். சாதத்துக்கும், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாருக்கும் சைடிஷாக இருக்கும். நான் துவரம்பருப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலாம் சொல்லி வீடியோ கிளிப் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீரை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது ஆக்சுவலி பொன்னிறமாக அந்த மாதிரி வறுத்துக்கணும். வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்தாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு வறுத்தோன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துகிட்டு அதையும் நம்ம வறுபடணும். தனியாக வறுக்கும்போது பார்த்து வறுத்துக்கணும். அது டக்குன்னு நம்ம வறுபட்டோம். அதனால் சிம்லேயே வச்சு வறுபடணும். இதுலேயே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகமும் தனியாகவும் சேர்த்து நம்ம வறுத்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் லைட்டாக வறுத்தாலே போதும். நம்ம மிக்ஸி ஜாரில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த 3 பொருள் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதே கடையில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். 4-5 பல் பூண்டும் வறுத்துக்கலாம். இதுங்கெல்லாம் பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். இதையும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்க பிறகு ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணாலே போதும். அதை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கல் உப்பு கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு நான் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். இந்த பாலக்கீரை தான் அந்த மாதிரி குட்டியாக கழுவி கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கீரை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த பாலக்கீரை எடுத்திருக்கேன். அது கடலைப்பருப்பு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதுலேயே நம்ம தக்காளி இந்த வெங்காயம் வதக்கி வச்சோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் நான் இன்னொரு கடாயில் நான் மண்சட்டி கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறேன். அப்புறம் வெந்தயம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் காரம் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பூண்டு 4-5 பல்லு சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுவும் நான் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா வாழைக்கீரை, அதை ஆட் பண்ணிக்கலாம். கீரை நிறையா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இது மாதிரி வதங்கும் போது அது கொஞ்சமாக இதாகிடும், சுருங்கி போயிடும் கீரை எல்லாமே. அந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிடும் கீரை. இந்த மாதிரி வதங்கிட்டே இருக்கணும். வதங்கிட்டே இருக்கும்போது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சி வச்சேன் அந்த விழி தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கீரை வதங்கிட்டே இருக்கும்போது அதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலரி விடலாம். இது நல்லா கலந்துரும். இந்த மாதிரி கலந்துரும். நம்ம இந்த கிரேவி பதத்தையும் கொண்டு வரலாம், தொக்கு பதத்தையும் கொண்டு வரலாம். இதை நான் இது கொஞ்சம் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் கிரேவி. அதுக்காக கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் மிதக்கிற ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிச்ச பிறகு நம்ம நல்லா எண்ணெய் மிதக்கச்சும் நமக்கு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பசங்க ரொம்பவே சின்ன பசங்க பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தொக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். சாதத்துக்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.